ஒரே ஒரு டோ ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை வெரைட்டி ஆஃப் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் நிறைய கேட்பாங்க. அப்பப்போ டெய்லி ஒன்று ஒன்று பண்ண முடியாது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு இதில் எப்படி இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 350 கிராம் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்ட்டடாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ரீமியாக ஜஸ்ட் அந்த கெட்டியாக இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுக்கோங்க பீட்டர் வச்சு. அது கூட வந்து 170 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து கண்டினியூஸாக 2 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் இதில். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுதா, கலரும் மாறி இருக்கு அண்ட் ரெண்டாவது க்ரீமி டெக்ஸ்டராகவும் இருக்குது. இது கூட வந்து 2 எக் யோக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறது, அதுக்கு பதில்னா யோகட் ஆட் பண்ணலாம். பட் எக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 எக் யோக் கூட நம்ம வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு திரும்ப அதே ஹை ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கே தெரியுதா, ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். க்ரீமியாக இருக்குன்னு எப்படி தெரியும்னா, உங்கள் பீட்டரில் பாருங்கள், எண்ட் பாயிண்டில் கெட்டியாக எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். இதுதான் க்ரீமி டெக்ஸ்டரு. ஸோ இப்போ இது கூட வந்து நான் 500 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ணல. ஸோ அதை மைதா நான் கொட்டும் போது அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. பட் 500 கிராம் மைதா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையும்ல, ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த டோ எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம குலோப் ஜாமுன் மாவு நம்ம பிசைஞ்சிருக்கிறோம் இல்லையா, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு தான் இந்த குக்கி டோவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. உங்களால் கையிலேயே ஒன்று சேர்க்க முடியும்னா சேர்த்துக்கலாம், பெட்டர். பட் அப்படி இல்லைன்னா நம்மளோட கிச்சன் பிளாட்ஃபார்ம் க்ளீனாக இருந்தால் அதில் கொட்டியும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதையும் பீட்டரில் போட்டு ஜஸ்ட்டு ஒன்று சேர்க்கறதுக்காக மட்டும் லோ ஸ்பீடில் இதை அடித்து எடுத்துப்பேன். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கையிலேயே நான் வந்து பிசைஞ்சு எடுத்துப்பேன். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா. அப்படி ஏன்னா நான் நிறைய பேக்கிங் பண்ணுறதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியாக பண்ணுறேன். பட் இது நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தாலும் கையில் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ கிச்சன் பிளாட்ஃபார்மில் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். உங்களோட கிச்சன் பிளாட்ஃபார்ம் க்ளீனாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய டோ வந்து நல்லா ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்துருச்சு. ஓகேங்களா. இது வந்து ஒரு நம்மளுடைய சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக வரலையேன்னாதீங்க. இப்போ நான் இதை வந்து திரும்ப கையில் வந்து நீட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து கையில் நீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ இந்த டோவை வந்து இப்போ கையில் எடுக்கும்போதே என்னோடய ஃபிங்கர்ஸ் இது வந்து அப்படியே வந்து இதில் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த வழிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபிங்கர்ஸோட இது தெரியுது. ஸோ நமக்கு வந்து இப்போது மாவோட கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. நம்மளுடைய இந்த டோ கையில் ஒட்டாத அளவுக்கு இப்படி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக நான் வந்து இப்படி தான் டோ ஆட் பண்ணுவேன். இந்த 500 கிராம்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். பட் இது மேக்ஸிமம் 500 வரைக்கும் ஆட் பண்ணலான்றதுனால தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், உங்கள் கையில் இருந்து அந்த மாவு ஒட்டாமல் வரும். ஓகேங்களா. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மாவை பிசையும் போதே என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பவுலில் வரல பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. ஒட்டக்கூடாது நமக்கு மாவு. அதே மாதிரி எடுத்து பால் பண்ணால் அது கையில் ஒட்டாமல் நம்ம இந்த மாதிரி தட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எடுத்து தட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஓகேவா. இப்போ இதை வந்து கிளிங்க்ரா பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகேவா. ஸோ இது நல்லா செட் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து குக்கீயில் ஏதாவது கட் பண்ண முடியும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே கையில் பால் மாதிரி பிடிச்சி பண்ணுறதா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சியே ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் 45 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம குக்கி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட குக்கி டோ எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் உங்களோட வெரைட்டிஸை இப்போ தான் காட்டணும். இது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குது, எந்த மாதிரி பண்ணுதோ இதிலேருந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக வந்து 5 to 7 வெரைட்டிஸ் 8 வெரைட்டிஸ் கூட பண்ணுவேன். பண்ணும்போதே எனக்கு திடீர்னு வேறு வெரைட்டிஸ் வந்தாலும் அதிலேருந்து மாவு பிரித்து கூட கொஞ்சம் பண்ணிப்பேன். ஓகேங்களா. இப்போ நான் 5 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறேன். ஓகேவா. பட் ஆக்சுவலாக வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் நான் 6 வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது
டேட்ஸ் குக்கீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் டேட்ஸ் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சீடெல்லாம் எடுத்துருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, அப்புறம் சின்னாமன் பவுடர், பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி இது ஒரே டோ தானே இஷ்டத்துக்கு சும்மா வெறும் எதையாச்சும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து அதில் நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கணும், டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் காட்டணும் நம்ம ஒவ்வொரு குக்கீஸுக்கும். அதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெரைட்டியில் இப்போ டேட்ஸ் ஓகேங்களா. இப்போ நார்மலாகவே குக்கீஸில் டேட்ஸ் ஃபில்லிங் வருது, நட்டேலா ஃபில்லிங் வந்து மாதிரி நிறைய வருது இல்லை. இப்போ நம்ம டேட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு கோழி குண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த சைஸுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்தாச்சு. மிச்சம் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை நம்மளே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போது ஒரு எலுமிச்சப்பழ சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸ்க்கு ஒரு டோ எடுத்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக இல்லைங்க, அந்த இது மூடுற அளவுக்கு நமக்கு மேலே மாவு வேணும் ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்போது இந்த குக்கியோட கட்டர்ஸு, டிசைன் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட சாய்ஸாக உங்களுக்கு எப்படிமெல்லாம் பண்ணணும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி என்னை விட கூட நான் பண்ணுறத விட நீங்கள் இன்னும் சூப்பராக கூட க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கி கட்டர் இது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இது ஸ்வீட்டு குக்கி இது எல்லாமே கட் பண்ணுறது தான். ஸோ இதில் மைதா மாவு போட்டு தெளிச்சுட்டு ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே அந்த பால் அது உள்ளே போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிகிட்டே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இது வந்துடும் ஓகேங்களா. இந்த குக்கி ட்ரேயில் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பால் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, எடுத்துகிட்டு இதே மாதிரி மேலே வச்சு அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம குக்கி ட்ரேயில் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே குக்கி ட்ரேயில் வச்சுட்டேன். சென்டரில் நான் கிரான்பெரி வைக்கிறேன், ஏன்னா சின்னாமன் கூட இந்த கிரான்பெரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சென்டரில் நான் கிரான்பெரி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்ட் குக்கீஸ் வந்து டபுள் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ அந்த கெட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நார்மலாக ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இதில் வந்து மில்க் சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 1/8 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி இந்த மாதிரி வச்சிடணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இதுவும் அதே எலுமிச்சப்பழ சைஸ்க்கு தான் எடுத்து தட்டி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் டார்க் சாக்கோ சிப்ஸை மேலே கார்னிஷிங்க்கு கொடுக்குறேன். உள்ளே மில்க் சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன், மேலே டார்க் சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். இதை 180 டிகிரியில் 15 மினிட்ஸை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது தேர்டு. ஸோ இதையும் நல்லா நம்ம மாவு எடுத்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைதா மாவு கீழே வந்து அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. தின்னா ஒரு 3 mm சைஸ் இருக்கிற அளவுக்கு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கட்டர், நான் வந்து இப்போ நம்ம பண்ணுற ஜிம்ஜாம் குக்கீஸ் இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சூயிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சு வெளியில் எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஈஸியாக நமக்கு வரும் ஓகேவா. இப்போது நான் இந்த குக்கி கட்டர் வச்சு ரவுண்டாக நமக்கு ஜிம்ஜாம் குக்கீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்கள் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே வந்து நீங்கள் ஸ்பேச்சுலா விட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதையும் நம்ம குக்கி ட்ரேயில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கு பேர் வந்து நடுவில் நம்ம ஓட்டை போடணும். ஸோ உங்களுக்கு கிட்ட 10 பிளெயின் இருக்கணும்னா 10 நடுவில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட பிஸ்கெட் வேணும். ஸோ அதனால் நான் இந்த இதில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கேக் பண்ணுற நாசிலையும் ஹோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி ஹோல் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதையும் 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 4வது கோகோனட் குக்கீஸு. ஸோ கோகோனட் குக்கீஸ்க்கு இப்போது 1/8 கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை இது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு இருக்கும். இதில் வந்து நான் இதை கொஞ்சமாக போட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் சிலிக்கான் மோல்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் இதுவும் நீங்கள் ரவுண்டாக தட்டிட்டு கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட்டில் ப்ரெஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இது இல்லைனாலும் இது என்கிட்ட இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மோல்டில் இதை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து அது ஃபுல்லாக ஈக்குவலாக வரா மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டீமோல்ட் பண்ணுறேன். அப்போ தான் இது வந்து கரெக்டாக நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அது டீமோல்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அடுத்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த டோ நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஆல்மண்ட் குக்கீஸ். ஸோ டோ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ரோல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உள்ளங்கை வச்சே நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி சூயிங் த்ரெட் வச்சு உள்ளே கீழாவை வச்சு உள்ளே எடுத்திங்கன்னா ஸோ அது கீழே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதாவது ஃப்ரீயாக இருக்கும் நம்ம எடுக்கும்போது. இல்லைனா அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு தடவை ஷேப் வராது. திரும்ப நீங்கள் வந்து ரோல் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லீஃப் மாடல் கட்டரு. ஸோ நான் சொன்னது தான், டிசைன்லாம் உங்களுடைய சாய்ஸு. ஸோ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் எடுத்து உங்களோட குக்கி ட்ரேயில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாகவே நம்ம ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா ஆல்மண்ட் எசஸ் இதில் ஒரு 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அதாவது பாதாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து 190 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த குக்கீஸு. ஸோ இது வந்து செசாமி குக்கீஸு. ஸோ சீசம் சீட்ஸ் இருக்குல்ல, எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பால் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ இதை அப்படியே வந்து இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வெள்ளை எள்ளில். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம் குக்கி ட்ரேயில். இவ்வளவு தான் இதனோட இது. ஸோ இப்போ இதை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய இந்த குக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, இது 2ஆவது தடவை வச்சு எடுக்கிறேன். ஸோ 10 மினிட்ஸில். ஸோ அந்த டோவில் நமக்கு 2 தடவை இது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதையும் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருவேன். 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த குக்கீஸை கோகோனட் குக்கீஸ் மட்டும் வெளியில் எடுத்துருவேன். அந்த எள்ளு வச்சு பண்ணியிருக்கிறது 22 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேட்ஸ் குக்கீஸும் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸும் எந்த கார்னிஷிங்கும் இல்லை, எடுத்து வச்சாச்சு. நல்லா கூலிங் ரேக்கில் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா எடுத்து ப்ளேஸ் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே கண்டெய்னரில் போட்டு மூடாதீங்க. இப்போ ஜிம்ஜாம் குக்கீஸில் ஒரு பிளெயினாக இருக்க இதில் வந்து ஜாம் தடவிட்டு அந்த ஹோல் இருக்கிறத மேலே மூடணும். எப்போவுமே வந்து ஜாம் வந்து கீழே சைடில் தான் ஜாம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிறது வச்சுருங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஜாம் வந்து நல்லா செட் ஆகிடும். ஓகே? ஸோ பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். இப்போ அந்த செசாமி சீட்ஸில் வந்து ஒயிட் கலர் சாக்லேட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ட்ரிஸ்லிங் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆல்மண்ட் குக்கீஸ்க்கு மில்க் சாக்லேட்டோட இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். வேணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாம்னா பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாக்லேட் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதுக்கு தான். ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய கோகோனட் குக்கீஸில் பேக் சைடில் மில்க் சாக்லேட் வச்சுட்டு இப்போ 2யும் வச்சு சாக்லேட் சாண்ட்விச் குக்கீஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதையும் எடுத்து என்னோட ட்ரேயில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்ச குக்கீஸ் எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி ரெடி பண்ணி உங்கள் ட்ரேயில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.